அனைவருக்கும் வணக்கம். 2024 டிசம்பர் 9ஆம் தேதி கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய காந்தி நகரில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மொட்டை மாடியில் வந்து ஒரு 10 வயசு பையன் வந்து இறந்து கிடக்கிறான். அந்த பையன் பேர் வந்து கருப்பசாமி. இந்த பையன் எப்படி இங்கே வந்து இறந்து கிடக்கிறான், யார் இவனை கொலை பண்ணாங்களா, என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த இறந்து கிடக்கிற பையனோட அப்பா பேர் வந்து கார்த்திக் முருகன். அவர் வந்து கூலி வேலை பார்த்துட்ருக்காரு. அம்மா பேர் வந்து பாலசுந்தரி. இவங்க வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய தீப்பெட்டி தொழிற்சாலையில் வந்து கூலி வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு மொத்தம் 2 பசங்க. ஒரு பையன் வந்து 7வது படிக்கிறான், 2வது பையன் 5வது படிக்கிறான். இந்த 2வது பையன் தான் இந்த இறந்து போன கருப்பசாமி. சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது டிசம்பர் 9ஆம் தேதி வந்துட்டு கார்த்திக் முருகன் வந்து வழக்கம் போல் தன்னோட கூலி வேலைக்கு வந்து கிளம்பி போகிறாரு. இவரோட ஒய்ஃப் பாலசுந்தரி வந்துட்டு தன்னோட ஃபஸ்ட்டு பையனை வந்துட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. 2வது பையன் வந்துட்டு வீட்டிலே இருக்கான். ஏன் 2வது பையன் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகல அப்படின்னா, அந்த பையனுக்கு வந்துட்டு அம்மை நோய் வந்திருக்கு. ஸோ கொஞ்ச நாளாக வந்துட்டு வீட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கான். இந்த கருப்பசாமி வந்துட்டு வீட்டில் இருக்கிறதுனால, தனியாக இருக்கிறதுனால ஒன்றும் டிவி பார்ப்பான், இல்லை வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு விளையாடிட்டு இருப்பான். இந்த கருப்பசாமி என்ன பண்ணுறான்னா, அவங்க பாட்டிக்கு வந்து கால் பண்ணுறான். கால் பண்ணி, பாட்டி நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன், ஸோ நீங்கள் கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு கால் பண்ணி கூப்பிட்றான். அவங்க பாட்டியும் உடனடியாக கிளம்பி வீட்டுக்கு வராங்க. 9:30 மணிக்கெலாம் வந்துட்டு பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் பாட்டி வீட்டுக்கு வந்தோடனே இந்த பையனை காணோம். அக்கம் பக்கத்துலாம் தேடி பார்க்குறாங்க, ஆனால் பையனை ஆளவே காணோம். இந்த பாட்டி வந்துட்டு பாலசுந்தரிக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, உன் பையன் வர சொன்னான் கருப்பசாமி, நானா வந்து பார்க்குறேன், ஆனால் பையனை வீட்டில் ஆளை காணோம், அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லா வீட்லேயும் தேடி பார்த்துட்டு அங்கேயும் அவனை ஆளை காணோன்னு சொல்லி இவங்கள்ட்ட சொல்கிறாங்க. உடனடியாக பாலசுந்தரியும் கிளம்பி வராங்க. இந்த கார்த்திக் முருகன் 2 பேருமே கிளம்பி இங்கே வீட்டுக்கு வராங்க. பேரண்ட்ஸ் 2 பேருமே அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய எல்லா வீட்லேயும் வந்துட்டு தேடி பார்க்குறாங்க. ஆனால் அந்த கருப்பசாமி எங்கே போனான் அப்படின்னு சுத்தமாக யாருக்குன்னு தெரில. சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கவங்க வீட்டு எல்லா வீட்டுக்கும் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த பையனை காணோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து இந்த பையனை வந்து தேடி பார்க்குறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த கருப்பசாமி வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ கொஞ்சம் கூட டைம் டிலே பண்ணக்கூடாதுன்னு உடனடியாக 10:30 மணிக்கு மேலெலாம் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, தன்னோட பையனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் வந்து கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் உடனடியாக வந்துட்டு விசாரணை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு விசாரணை இந்த கருப்பசாமியோட அம்மா கிட்ட விசாரிக்கிறாங்க. உங்கள் பையன் வந்துட்டு எப்போ காணாமல் போனான், என்னென்ன போட்டிருந்தான் ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக விசாரிக்கிறாங்க. அப்போ இந்த பாலசுந்தரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. என் பையனுக்கு வந்துட்டு சமீபமாக வந்துட்டு அம்மை வந்திருக்கு, அதனால் வந்துட்டு வீட்டிலே இருக்கான், ஸ்கூல் போகாமல். அவனுக்கு கழுத்தில் வந்துட்டு ஒரு 1.5 பவுண்டில் செயின் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு அம்மை நோய் வந்தால் தங்கம் போட்டால் சரியாயிடும்னு சொல்லி ஒரு வழக்கம் இருக்குது. அதனால் வந்துட்டு செயின் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 கிராமில் வந்துட்டு மோதிரமும் போட்டு விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்கிறாங்க. போலீஸுக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை நகைக்காக ஒருவேளை இந்த பையனை கடத்தியிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கோணத்தில் வந்துட்டு போலீஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்க, அந்த வீட்டை சுற்றி வெளியில் போகிறதுக்கு வந்துட்டு மொத்தம் ஒரு 4 பாதை இருக்குது. ஸோ இந்த 4 பாதை வழியாக தான் வெளில போயிருந்தால் கண்டிப்பாக போயிருக்க முடியும்னு அங்கே சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி கேமராவையும் வந்து செக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி செக் பண்ணும்போது அந்த பையன் வெளியில் போனதுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லை. சிசிடிவியில் எதுலேயுமே வந்து பதிவாகவே இல்லை. ஸோ வெளியில் போயிருக்க சான்ஸ் இல்லை, உள்ளுக்குள்ளே தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு இல்லாமல் மொத்தம் இருக்கக்கூடிய எல்லா வீடு, பக்கத்தில் இருக்கிற தொட்டி, டேங்க்குன்னு எல்லா இடமும் வந்துட்டு போலீஸ் வந்து தேடி பார்க்குறாங்க. அப்போது அந்த பையன் கிடைக்கவே இல்லை. ஸோ நைட் ஆகிடுச்சு, ஆனாலும் தேடுறதை விடவே இல்லை. போலீஸ் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. அதிகாலையில், அதாவது அடுத்த நாள் காலையில் ஆகிடுச்சு, டிசம்பர் 10ஆம் தேதி காலையில் ஆகிடுச்சு. ஒரு 2 மணி 3 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அது வரைக்கும் போலீஸ் தேடிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பையனை கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் வந்துட்டு அங்கேருந்து ஸ்பாட்லேருந்து ஆக்சுவலாக கிளம்பி போகிறாங்க ஒரு 3 மணிக்கு மேலே அதிகாலையில். ஆனால் ஒரு 5 மணிக்கே அதிகாலையில் பார்த்திங்கன்னா போலீஸுக்கு வந்து தகவல் வருது. என்ன அப்படின்னா, ஒரு வீட்டோட மொட்டை மாடியில் வந்துட்டு இந்த பையன் வந்து இருக்கிறதா வந்து தகவல் வருது. இந்த இறந்து போன கருப்பசாமியோட வீட்டுக்கும் பக்கத்தில் ஒரு 3 வீடு தள்ளி வந்துட்டு ஒரு வீட்டோட மாடியில் வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு படுத்திருக்கிறான். படுத்திருக்கும்போது அவனுக்கு வந்துட்டு ஃபேஸ்லலாம் வந்து லேசான காயம்லாம் தெரியுது. உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டே வந்துட்டு சொல்லி அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு டாக்டர் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கருப்பசாமி இறந்து ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் வந்துட்டு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போலீஸ் வந்துட்டு இந்த இறந்து போன கருப்பசாமியோட பாடியை வந்துட்டு பிஎம் பண்ணுறதுக்காக ஜிஹெச்சுக்கு வந்து அனுப்பி வச்சிட்டாங்க. விசாரணையை வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் சொந்தக்காரங்க, ஃபேமிலின்னு சொல்லி எல்லாருக்கிட்டே வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணின ரிப்போர்ட்டு வந்து வருது. இந்த ரிப்போர்ட்டில் இந்த பையன் எப்படி இறந்துருக்கான் அப்படின்னாக்கா, மூச்சு திணறி வந்து இறந்துருக்கான்னு சொல்லி தெரியுது. அதாவது இந்த இறந்து போன இந்த கருப்பசாமியோட வாயில், தொண்டையில், அது மட்டும் இல்லாமல் ஆசன வாயிலெலாம் வந்து காயமாக இருக்குதுன்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் வாயிலெல்லாம் வந்துட்டு ஸ்பெர்ம் இருந்திருக்கு, ஒரு ஆணோட ஸ்பெர்ம் இருந்திருக்கு. ஸோ இது வந்து பாலியல் துன்புறுத்தல்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி வேலையை பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தா ஓரின சேர்க்கையில் ஈடுபாடு உள்ளவங்க தான் இந்த மாதிரியான வேலையை வந்து பண்ணுவாங்க.
ஸோ போலீஸ் வந்துட்டு எல்லா ஆங்கிலையும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. எஸ்பி ஆல்பர்ட் ஜான், 2 ஏடிஎஸ்பி, 4 டிஎஸ்பி தலைமையில் மொத்தம் 10 தனிப்படை அமைச்சு இந்த மாதிரியான சம்பவத்தை பண்ணது யாருன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் போலீஸும் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் 2 டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் சேர்ந்து வந்து இந்த குற்றவாளிகளை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த வீடு, அதாவது அந்த பையன் இறந்து போன அந்த வீடு வந்து யாரோடதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. இறந்து போன வீடு வந்துட்டு எப்போவுமே வந்து வெளிடோர் வந்து க்ளோஸில் இருந்திருக்கு. அதாவது இல்லீகலாக உள்ளுக்குள்ளே வந்துட்டு சரக்கு விற்கிறாங்க. 10 மணிக்கு மேலே ஒயின் ஷாப் க்ளோஸ் ஆனாலும் இங்கே வந்துட்டு சரக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லீகலாக சரக்கு விற்றுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லீகலாக வந்துட்டு கஞ்சாவும் விற்றுட்ருக்காங்க. அந்த மாதிரி இடம் தான் அந்த வீடு. அந்த வீட்டோட மாடியில் தான் இந்த பையன் வந்து இறந்து கிடந்திருக்கான். ஸோ இங்கே யாராவது வந்துட்டு சரக்கு அடிக்க வரவங்க, இந்த மாதிரி கஞ்சா அடிக்க வந்தவங்க இந்த பையனை வந்துட்டு கொண்டிருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே யாரெல்லாம் வந்திருப்பாங்கன்னு சொல்லி சந்தேகப்படக்கூடிய 50க்கும் மேற்பட்ட நபர்களை வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்துட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 9ஆம் தேதி இந்த ஊருக்கு யாரெல்லாம் புதுசாக வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களையும் வந்துட்டு போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இறந்து போன பையனோட அம்மா கிட்ட போயிட்டு சில பேர் சொல்கிறாங்க, அதாவது விசாரணைங்கிற பேரில் நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் போட்டு போலீஸ் வந்து பயங்கரமாக அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வருது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பேரண்ட்ஸ் 2 பேருமே டிசம்பர் 12ஆம் தேதி வந்து தற்கொலை முயற்சி பண்ணுறாங்க. எதுக்காக இவங்க வந்து தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, சம்மந்தமே இல்லாமல் கேஸுக்கு சம்மந்தம் இல்லாத நபர்களெல்லாம், அதாவது எங்களோட சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு போயிட்டு பொய் கேஸு போடுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி போலீஸ் எதிர்த்து வந்து தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் உட்காந்து போராட்டமும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஸ்பாட்டுக்கு வந்துட்டு டிஎஸ்பி வர்றாரு. வந்துட்டு உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரையும் வந்து விசாரிக்கலாமா, சஸ்பெக்டாக இருக்கக்கூடிய ஒரு 9 பேர் மட்டும்தான் வச்சுருக்கோம், மீதி எல்லாரையும் வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனாலும் அவங்க வந்து கலையவே கிடையாது. திரும்பவும் கொஞ்சம் நேரம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் வந்துட்டு போராட்டம் வந்து கலைஞ்சு போகிறாங்க. இந்த சஸ்பெக்டாக இருக்கக்கூடிய 9 பேர்கிட்டையும் போலீஸ் விசாரிக்கும்போது ஆக்சுவலாக அந்த இறந்து போன பையனோட வாயில் வந்துட்டு ஸ்பெர்ம் இருந்திருக்கு. அது வந்துட்டு ஒரு 32 வயசு ஒரு ஆணோட ஸ்பெர்ம்னு சொல்லி டெஸ்ட்டில் தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஏஜில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் வந்துட்டு போலீஸ் வந்து விசாரிச்சிட்ருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லாரோட மொபைலை வாங்கி செக் பண்ணும்போது சில விஷயங்கள் மாட்டுது. அதில் இருக்கக்கூடிய ஒருத்தனோட மொபைலில் வந்துட்டு ஓரின சேர்க்கை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து நிறையா இருந்திருக்கு. ஸோ இவனுக்கு ஓரின சேர்க்கையில் ஈடுபாடு அதிகம் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்துட்டு விசாரிக்கிறாங்க. நீ யாருக்கு இந்த மாதிரி வீடியோவில் வந்து சென்ட் பண்ணுவ, ஒன்றை மாதிரியே யாரெல்லாம் இந்த மாதிரி வீடியோ வச்சுருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இதே ஊரை சேர்ந்த, அதாவது கோவில்பட்டியை சேர்ந்த காந்தி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் பேரும் வந்துட்டு கருப்பசாமி தான், அவருக்கு வந்து நான் சென்ட் பண்ணுவேன், அவரும் ஓரின சேர்க்கையில் வந்து ஈடுபாடு அதிகம்னு சொல்லி இவன் சொல்கிறான். உடனடியாக அந்த கருப்பசாமியை கூப்பிட்டு போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. அதாவது நீ தானே இந்த பையனை கொன்ன, அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் வந்துட்டு 1.5 பவுன் செயின் போட்டிருந்தான், கையில் வந்து 2 கிராம் மோதிரம் போட்டிருந்தான், எங்கடா அது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. அதுக்கு உடனடியாக அந்த கருப்பசாமியோட பதில், சார் மோதிரம்லாம் இல்லைங்க சார், ஒன்லி வந்து செயின் மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ கரெக்டாக வந்து போலீஸ் வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க. விசாரணையோட ஆரம்பத்துலேயே வந்துட்டு அந்த பையனை இவன் தான் கொலை பண்ணங்கிற மாதிரி ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது மோதிரம் கிடையாது, செயின் மட்டும்தான் அந்த பையன்ட்ட இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறான். உண்மையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க, இந்த பையன்கிட்ட வந்துட்டு செயின் மட்டும்தான் போட்டுருந்துருக்கான், மோதிரம் போட கிடையாது. இது வந்து போலீஸோட ஸ்கெட்ச். ஆக்சுவலாக அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி பையன் வந்து மோதிரமும் போட்டிருக்கான்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்குறாங்க. எதுக்காக அப்படின்னாக்க, இந்த மாதிரி வந்துட்டு அக்யூஸ்ட் ஏதாவது மாட்டும் போது உண்மையிலே அவன் தான் அக்யூஸ்டான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக போட்ட ஒரு ஸ்கெட்சு தான் ஆக்சுவலாக இந்த விஷயம். இந்த கருப்பசாமியை வந்துட்டு கிளியராக வந்துட்டு அவனே உண்மையை ஒத்துக்கிட்டான், மோதிரம் கிடையாது, செயின் மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இவனே வந்து ஓப்பனாக சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பசாமி யாருன்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது, இந்த இறந்து போன சின்ன பையன் கருப்பசாமி வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீடு தான் இந்த ஆட்டோ டிரைவர் கருப்பசாமி. இந்த இறந்து போன பையனுக்கு வந்துட்டு ஒரு வகையில் வந்து இந்த கொலை பண்ணனை வந்து மாமா முறையாகுது. இதெல்லாம் சொந்தக்காரங்க தான், பக்கத்து வீடு சொந்தக்காரங்க. சம்பவம் நடந்த அன்றைக்கி இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா, இந்த பையன் வீட்டில் தனியாக இருக்கவும் இந்த ஆட்டோ டிரைவர் கருப்பசாமி இந்த சின்ன பையனை கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக யாரும் இல்லாமல் இருக்கும்போது வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு ஓரின சேர்க்கையில் ஈடுபடுறதுக்கு வற்புறுத்தியிருக்கான், தொல்லை பண்ணி அந்த பையனோட வந்து ஓரின சேர்க்கை உறவில் வந்து இருந்திருக்கான். அந்த பையனுக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா வாயில், தொண்டையில், ஆசன வாயிலெல்லாம் வந்துட்டு காயம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெர்ம் வாயிலெல்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஓரின சேர்க்கையில் இவன் இருந்ததுனால அந்த பையன் மூச்சு திணறி ஆக்சுவலாக இறந்துருக்கான். மூச்சு திணறி இறந்துருக்கான் அப்படின்னாக்கா அவன் என்ன மாதிரியான வேலை பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்த இறந்து போன இந்த பையன் கருப்பசாமி ஃபஸ்ட்டு ஒரு மாடியில் கிடச்சிருக்கான் இல்லையா, அங்கே கிடச்சதுலேருந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனது, அங்கே போலீஸ் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கினது, விசாரிச்சுட்டு இருந்தது வரைக்கும் கூடவே இதே இந்த ஆட்டோ டிரைவர் கருப்பசாமி, அதாவது இந்த கொலை பண்ணின இந்த குற்றவாளி கருப்பசாமி வந்துட்டு போலீஸ் கூடவே தான் இருந்திருக்கான். எப்படியெல்லாம் போலீஸ் விசாரிக்கிறாங்க, நம்மளை நெருங்கிடுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் கூடவே ஆக்சுவலாக இருந்திருக்கான்.
இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் ஆக்சுவலாக வந்து பாதுகாப்புங்கிறது சுத்தமாக கிடையாது. அதாவது இந்த ஓரின சேர்க்கை பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த மாதிரி குரூப் ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னாக்க, எந்த ஏஜ் உள்ளவங்கன்னு பார்க்காம ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி ஓரின சேர்க்கையில் ஈடுபடுறது, மர்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது சம்பவம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, அதாவது நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் பார்த்திங்கன்னா 95% வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சவங்களால தான் ஆக்சுவலாக நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி தான் இந்த கேஸும் நடந்திருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இறந்து போன அந்த பையனுக்கு வந்துட்டு சொந்தக்காரங்க தான் வந்து இந்த கருப்பசாமி. இப்போ உள்ள காலகட்டத்தில் எந்த ஒரு பெண் குழந்தையாக இருக்கட்டும், இல்லை ஆண் குழந்தையாக இருக்கட்டும், யாரையுமே தெரிஞ்ச நபர்கள்ட்ட கூட மேக்ஸிமம் விட்டுட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்காங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி தெரிஞ்ச நபர்களாக இருந்தாலும் அவங்ககிட்ட தனியாக விட்டுட்டு போகிறது கொஞ்சம் சேஃப் கிடையாது தான். இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட இந்த குற்றவாளி கருப்பசாமி மாதிரி உங்களை சுற்றி பல பேர் வந்து இருக்கலாம். ஸோ சுற்றி இருக்கக்கூடிய, அதாவது பேரண்ட்ஸ், சின்ன குழந்தைங்களாம் வச்சுருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா பல பேரோட முகமூடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சம்பவத்துக்கு அப்புறம் தான் வெளியில் வரும். அது வரைக்கும் அவங்க நல்லவங்களாக தான் ஊருக்குள்ளே நடமாடிட்டு இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக இருங்க. அது பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள், எந்த குழந்தைகள் வச்சுருந்தாலும் ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துங்க. தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சம்மந்தமே இல்லாத இடங்களுக்கு தனியாக அனுப்புறதை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேஸை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.